வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவரது பாத படி என்று நாம் பாட கேட்டோம். வானமும் பூமியும் மாறிடினும் அவர் வார்த்தை மாறாது என்று நாம் பாடினோம். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையை மாறாமல், மாற்றிவிடாமல், மறைந்து விடாமல் நிலை நிறுத்தினது தேவனுடைய வாயினின்று புறப்படுகிற வார்த்தைகள். வார்த்தைகளாலே அகிலத்தை தாங்குகிறவரும், வார்த்தைகளை அனுப்பி சுகமாக்குகிறவரும், வார்த்தைகளை அனுப்பி தன் விருப்பத்தையும் சித்தத்தை நிறைவேற்றுகிறவருமான சர்வ வல்லவருடைய வார்த்தையாய் உலகத்தில் வந்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். வார்த்தையினுடைய மாம்ச வடிவாக வந்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் பிதாவாகி தேவனைப் போலவே சர்வ வல்லவரும், சர்வ வியாபியும், சர்வ ஞானியுமாய் இருக்கிறார். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் இந்த எபிரேய நிருபத்தின் மூலமாக கற்றுக்கொண்டு வருகிறோம். அவரை அறிகிற அறிவிலே நாம் நாள்தோறும் வளர வேண்டும், பெருக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் தம்முடைய அந்த மகாபிரதான ஆசாரிய ஜெபத்திலே சொன்னது போல, பிதாவே, மெய்தேவனாகி உம்மையும் நீர் அறிகிற, நீர் அனுப்பின உம்முடைய குமாரனாகி கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய மெய்வாழ்வு. ஆகவே இந்த நாளில் தேவ வார்த்தைகளுக்கு முன்னதாக அமர்ந்திருக்கும் பொழுது நம்முடைய கர்த்தரின் சமூகத்தில் அமர்ந்திருப்பது போல, மாம்சமடியோ வந்ததினாலே தன்னுடைய சீடர்கள் கண்ணுற்று பார்த்ததும் தொட்டு பார்த்ததும் உணர்ந்ததுமான தேவ வார்த்தை, அந்த வார்த்தையை உணர்வது போல இந்த நாளிலும் கர்த்தருடைய வசனத்திலே நாம் தியானமாயிருப்போம். கடந்த வாரத்திலே நாம் 4ஆம் அதிகாரத்தினுடைய இறுதி பாகத்தை நாம் தியானித்து கொண்டு வந்தோம். முக்கியமாக இந்த பகுதியிலே நாம் சிந்தித்த கருப்பொருள் என்ன என்று நாம் அறிந்திருக்கிறோம். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இப்பொழுது பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். இதுதான் அதனுடைய மொத்தமான ஒரு சாராம்சம் என்று நாம் பார்த்தோம். அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். மறுபடியும் 14 முதல் 16 முடிய வாசிக்க கேட்போம். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். தேவன் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. இந்த இடத்திலே ஆக்கியோன் நமக்கு ஒரு ஊக்கத்தை கொடுப்பது போல, நம்மை உற்சாகப்படுத்துவது போல, நம்மை பலப்படுத்துவது போல இந்த வார்த்தையை முடிப்பதை நீங்கள் பார்த்தோம். என்ன சொல்லுகிறார்? இப்படிப்பட்டதான ஒரு ஆசாரியர் நமக்கு இருக்கிறார், நமக்கு ஒரு கிருபாசனம் இருக்கிறது. ஆகவே சகாயத்திற்காக, அதை போல உதவி செய்யும் அந்த கிருபைகளுக்காக நீங்கள் எங்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வரக்கூடிய ஒரு இடம் உண்டு. நமக்காக ஒரு ஆசாரியர், பிரதான ஆசாரியர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று அவர் ஞாபகப்படுத்துகிறார். We have a qualified or a competent high priest. அதுதான் அவர் சொல்லுகிறார். அப்படியானால் இதுவரையிலும் பழைய ஏற்பாட்டினுடைய எக்கனாமி படியாக, பழைய ஏற்பாட்டினுடைய அந்த தன்மையின் படியாக அநேக ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஒன்றும் they were not really qualified or not competent. But now as present we have a high priest who is fully qualified and thoroughly tested and proved. இதுதான் இந்த எழுத்தாளன் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார், நம்மை தைரியம் ஊட்டுகிறார். பழைய ஏற்பாட்டிலுள்ள பரிசுத்தவான்கள் அல்லது பழைய ஏற்பாட்டிலுள்ள பக்தர்கள் இந்த நிலைமையில இல்லை. அவர்களுக்கு உறுதியாய் கிருபாசனத்துக்கு சென்றால் இரக்கம் கிடைக்கும் என்று அவர்களால் உறுதி செய்ய முடியாது என்று சொல்வது போல இந்த இடத்தில் எழுத்தாளன் சொல்லுகிறார். ஆகவே இது நம்ம என்ன செய்ய வேண்டும்? It should drive us to the place of grace. அதாவது கிருபாசன இடத்திற்கு அல்லது கிருபையின் இடத்திற்கு நம்மை அதிக வேகமாய் பாய செய்ய வேண்டும். எந்த சூழ்நிலையிலும், எந்த நேரத்திலும். பழைய பாட்டிலே
பக்தர்கள் சொல்லும் பொழுது, உதவி வரும் கண்மலைக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். என்னுடைய ஒத்தாசை எங்கே இருந்து வரும்? வானத்தையும் பூமி உண்டாக்கிய கர்த்தராகிய தேவனிடத்தில் வரும் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு பக்தன் சொல்லுவான், என்னுடைய கண்களை ஏறெடுப்பது மட்டுமல்ல, நான் கிருபாசனத்தண்டைக்கு ஓடி செல்ல போகிறேன். அங்கே நான் இருப்பேன். அங்கே என் சங்கடங்கள் சொல்லுவேன், என் தேவைகளை சொல்லுவேன், என் ஆண்டவரிடத்தினின்று ஏற்ற சகாயமும் கிருபையும் பெற்றுக்கொள்வேன். எனக்காக திறக்கப்பட்ட ஒரு கிருபாசனம் உண்டு. அந்த கிருபாசனத்தில் ஒரு கிருபாசனபதியும் உண்டு என்று அவர் ஞாபகப்படுத்துகிறார். இந்த ஒரு நம்பிக்கையோடு கூட நாம் நம்முடைய ஆண்டவரிடத்திலே அணுகினால் அது எவ்வளவு நன்மையாயிருக்கும். ஒருபோதும் நம்மை ஏமாற்றாதவர், ஒருபோதும் நம்மை சங்கடப்படுத்தி வெறுமனே திரும்ப அனுப்பி வைக்காதவர். நான் ஒருவனையும் புறம்பே தள்ளேன், என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளேன் என்று சொன்ன ஆண்டவர், அந்த பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இது நம்முடைய ஜெப வாழ்வை அதிகமாய் உற்சாகப்படுத்தட்டும். நம்முடைய வாழ்க்கையில எதை சார்ந்து நாம் இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இந்த கிருபாசனபதியையும் கிருபாசனத்தையும் நம்பி சார்ந்தவர்களாக நாம் இருக்கிறோமா என்பது சிந்திப்பதற்கு ஒரு முக்கிய ஊன்றுகோலாக இதை நாம் பார்க்க வேண்டும். இந்த இடத்துக்கு வரும் பொழுது 14 வசனத்திலே இருந்து நாம் கடைசி 16 வரைக்கும் உள்ள வசனங்களிலே இந்த பிரதான ஆசாரியர் அவர் எவ்விதமானவர் என்று எழுத்தாளன் சொல்லுகிறார். அல்லது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிரதான ஆசாரியராய் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அதற்கான 4 காரியங்கள், அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்ல 4 காரியங்களை சொன்னார். முதலாவதாக நாம் சிந்தித்தது, போன வாரத்திலே சிந்தித்த பகுதியிலே நாம் அறிந்து கொண்டது, இவர் பரலோகம் சென்றவர். அந்த வார்த்தை பரலோகம் சென்றவர், அதற்கு ஆதாரம் வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போனவர். இதனுடைய ஆழமான விளக்கத்தை கடந்த வாரத்தை சொல்லிவிட்டேன். பழைய ஏற்பாட்டு ஆசாரியர், பிரதான ஆசாரியன், அந்த மகா பாவ பரிகார நாளிலே, the day of great atonement, அந்த great day of atonement, அந்த நாளிலே எவ்விதமாய் பலி செலுத்திவிட்டு அந்த பலிபீடத்தினின்று இரத்தத்தோடு கூட அந்த முதல் கூடாரத்தை தாண்டி அந்த கடைசி அல்லது 2ஆம் கூடாரமாகிய மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கிற அந்த பயண பாதை, அதைத்தான் வானங்கள் வழியாக என்று இங்கே ஒப்புமையாக சொல்லப்படும். அந்த வானம் அங்கே முதல் கூடாரம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பொறுத்தமட்டில் அது வானலோகமாயிருந்தது என்று நாம் பார்த்தோம். அவ்விதமாய் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த கைவேலை சம்பந்தமான அல்லது நம்முடைய மனுஷீகமாக சொல்ல வேண்டுமான உலக சம்பந்தமான கூடாரத்திற்குள்ள அல்லது அதுக்கு பதிலாக தேவனே படைத்திருந்த இந்த வான் மண்டலமாகிய கூடாரத்தின் வழியாக அவர் கடந்து போனார் என்று நாம் சிந்தித்தோம். அதாவது 3 மண்டலங்களை குறித்து நான் சொன்னேன். ஒன்று ஸ்டெல்லார் அட்மாஸ்பியர் என்று சொல்லலாம், அட்மாஸ்பியரிக் ஸ்பியர் என்று சொல்லலாம். நாம் இப்பொழுது காற்று மண்டலம் என்று அழைக்கிறோம். அதையும் தாண்டி அதற்கப்புறம் ஸ்டெல்லார் ரீஜியன் என்று சொல்லலாம், நட்சத்திர மண்டலம். அதற்கு அப்புறமாகத்தான் ஷெக்கேனா ஹெவன் என்று சொல்லுகிற தேவனுடைய நெருங்கின அந்த தங்குமிடமாகிய இடம் இருக்கிறது என்று சொல்லியிருந்தேன். 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது பவுலடிகள் எவ்விதமாய் பரதீசனுடைய அனுபவத்தை பெற்றாரோ அதை போல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர் உலகத்திலே மரித்தார், சிலுவையிலே மரித்தார், எருசலேமிலே கொல்லப்பட்டார், அங்கே அடக்கம் செய்யப்பட்டார். ஆனால் உயிர்த்தெழுந்த பின்னதாக அவர் உடனுக்குடனாக பிதாவினுடைய சமூகத்துக்கு போனார். எதற்காக? இந்த கல்வாரி சிலுவையிலே தாம் மனுகுலத்தின் பாவ மீட்புக்காக சிந்தின இரத்தத்தினுடைய வல்லமையையும் சுமந்து கொண்டுதான் அவர் தேவ சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆசிரிப்பு கூடார், அந்த ஆலயத்திற்குள்ளாக சென்று அவர் தேவ சமூகத்திலே இரத்தத்தை தெளித்து நமக்கு மீட்பை சம்பாதித்தார். ஆகவே வானங்களின் வழியாய் கடந்து போன ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார் என்பது அவருடைய மேன்மையை நமக்கு எடுத்து காட்டிற்று. கடந்த வாரம் அதை சொல்லி முடித்தேன். 2ஆவதாக நாம் சிந்தித்தது, இந்த பிரதான ஆசாரியர் யாராயிருக்கிறார்? அதனுடைய 14ஆம் வசனத்தை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, தேவகுமாரனாகி இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பணின அறிக்கை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல்
எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். இங்க வாசித்த வசனத்திலே எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர் என்ற சொல்வரி, நம்மை போலவே சோதிக்கப்பட்டார். இந்த ஆசாரியன் எப்படிப்பட்டவர் என்று கேட்டால், டெஸ்டை வென்றவர் அல்லது ஒரு சோதனையை ஜெயித்து அவர் வென்றவர் என்ற அர்த்தத்தில் சொல்லப்படுகிறது. அதற்காக கொடுக்கப்பெற்றது பாடுகள் என்று நாம் பார்க்கிறோம். பாடுகளினாலே அவர் சோதிக்கப்படுகிறதை பார்க்க முடியும். அப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய பிரதான ஆசாரியர்கள் ஒருவரும் கூட இப்படி அவர்கள் ஜெயித்து வந்தவர்கள் அல்ல. அவள் ஒருபோதும் இந்த பாடுகள் வழியாய் கடந்து வந்து தங்களுடைய அந்த குவாலிஃபிகேஷனை அவர்கள் நிறைவு செய்யவில்லை அல்லது சாதிக்கவில்லை. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாடுபட்டவர் என்று சொன்னால் சோதிக்கப்பட்டவர் என்று பார்க்கிறோம். எபிரேயர் 2:18 கடந்த வாரத்தில் வாசித்தோம். இந்த இடத்திலே இந்த பாடுபட்டு சோதிக்கப்படுவது என்று சொன்னால் அர்த்தம் என்ன? அந்த இடத்திலே பயன்படுத்தப்படுகிற சோதனை, டெஸ்ட் என்ற அந்த வார்த்தையினுடைய பொருளை பார்க்கும் பொழுது ஏதாகிலும் ஒரு பொருளுடைய உள்ளான தன்மையை கண்டறிவது. அந்த பொருள் எப்படிப்பட்டது? To ascertain the purpose, the test for the purpose of ascertain the quality and the inner nature of that particular thing. இதுதான் அங்கு சோதனை. அப்படியானால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர் என்ற மேன்மையான அந்த தகுதி பெறுவதற்காக அவர் இந்த பாடுகளை சகிக்கிறதை பார்க்க, பாடுகள் வழியாக கடந்து போனார். அந்த பாடுகள் சகிக்கும் பொழுது என்னவாகும்? அந்த பாடுகளிலே அவர் தோல்வியுறவில்லை, அவர் ஜெயித்தார் என்பதை காட்ட வேண்டும். அதற்காகத்தான் அந்த சோதனை அவருக்கு கொடுக்க பெற்றது. அந்த சோதனை கொடுக்க பெற்றதினாலே அவர் அங்கே சோதிக்கப்பட்டு அவர் விழுந்து போயிருந்தார். நிச்சயமாக நமக்கு பிரதான ஆசாரியராய் அவர் இருக்க முடியாது. ஆனால் அந்த சோதனை பாடுகளிலே அவர் சகித்து ஜெயித்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். நான் அண்மையிலே ஒரு காரியம் அல்லது பழைய ஒரு பாலத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். கேரளாவிலே மிக தொன்மையான பாலம் கொச்சியிலே இருக்கிறது. அந்த பாலம் ஆங்கிலேய காலத்துல கட்டப்பட்டது நான் நினைக்கிறேன். அந்த பாலம் இப்பொழுது இல்லை, இடிக்க வெண்டுருத்தி பிரிட்ஜ் என்று நினைக்கிறேன். அந்த பாலம் மிக பழமையானது. அந்த பாலம் அதை கட்டி முடித்து விட்டார்கள். கட்டி முடித்து விட்டு அந்த பாலத்தினுடைய சோதனை, அதாவது பாலம் அது ரயில்வே பிரிட்ஜ், அது கடந்து போகிற மிகப்பெரிய ரயில்வே பாலம் அது. ஆகவே இந்த பாலத்தை சோதிக்க வேண்டும். அப்போ சோதிப்பதற்காக அந்த ட்ரையல் ரன் நடத்துவதற்காக இருக்கும் நேரத்தில் நம் நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் சிலர், அதாவது அந்த என்ஜினியர் ஒரு ஜெர்மன் என்ஜினியர் நினைக்கிறேன், அவர்தான் அதை முழுமையாக கண்காணித்து அதை கட்டி முடித்தார். அவருடைய பொறுப்பில் கட்டி முடிக்கப்பட்டது. ஆனால் நம் நாட்டு மக்கள் இந்த பாலம் சரியில்லை, அது கட்டுமான வேலை சரியாக செய்யப்படவில்லை, இது ஒரு ஏமாற்று வேலை, இது இடிந்து விழக்கூடியது, இதற்கு அதிகமான காலம் இருக்க முடியாது, அதனுடைய டியூரபிலிட்டி ரொம்ப கம்மி என்றெல்லாம் சொல்லி அவர்களை அந்த என்ஜினியரை குறித்து ஒரு பேச்சு அடிபட்டது. அப்பொழுது அந்த என்ஜினியர், அவர் உண்மையான ஒரு மனுஷன், அவருடைய பேர் எனக்கு தெரியல, பிரிஸ்டோ என்னமோ தெரியல, அப்படிப்பட்ட பேர் நீங்கள் ஒருவேளை தேடி பார்த்தால் உங்களுக்கு தெரியும். அந்த மனிதன் அவரிடத்துல இது சொல்ல, உங்களை சந்தேகிக்கிறார்கள், இந்த பாலம் சரியாக நிற்குமா என்று தெரியல என்று சொன்ன பொழுது அவர் ரொம்ப வேதனைப்பட்டார். ஆனால் அந்த முதல் ரயில் மேலே போவதற்கான ட்ரையல் ரன் பண்ணுவதற்கு முன்னதாக அவர் சொன்னார், அந்த ட்ரெயினை போவதற்கு முன்னதாக அந்த நதியிலே நான் ஒரு படகிலே நானும் என் மனைவி பிள்ளைகளுமாக நாங்கள் நிற்க போகிறோம், நாங்கள் நிற்போம், அதற்கு பின்னதாக நீங்கள் பாலத்தின் மேலே அந்த ட்ரெயினை அனுப்புங்கள் என்று சொன்னார். அவ்விதமாக அவர் அங்கே போய் நின்றார். அந்த ட்ரெயின் மேலே போனது. அந்த பாலம் அது சரியான நிலைமையில தகுதி பெற்ற பாலம் என்பதை அன்று நிரூபிக்கப்பட்டது. நான் சொல்ல வந்தது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மேல் ஏற்றப்பட்ட அத்துணை பாரங்களையும் அவர் தாங்கினார். அவரால் தாங்க முடியும், அவரால் சுமக்க முடியும் என்பதை ஆண்டவர் நிரூபித்தார். சிலுவையிலே அவருக்கு கொடுக்கப்பட்ட வேதனைகளும் சோதனைகளும் எதற்காக என்று கேட்டால், இந்த பிரதான ஆசாரியராய்
வரவேண்டிய பட்டம் பெற வேண்டியவர், அதற்கு தகுதியுள்ளவர் தானா என்பதை தேவன் சோதித்தறிந்து மற்றவர்களுக்கும் அதை வெளிப்படுத்தும்படியாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாடுபட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் இன்றைக்கு நமக்காக அவர் வழக்கறிஞராக அல்லது நமக்காக அவர் வேண்டுதல் செய்யும் பொழுது அந்த வேண்டுதல் பலனளிக்கிறது என்று சொல்லுகிறார். இதே புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் அல்லவா? 2:18 என்ன வாசிக்கிறோம் பாருங்கள். எபிரேயர் 2:18. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இதனாலே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே, அதனுடைய பொருள் என்னவென்றால் சோதிக்கப்பட்டு ஜெயவேந்தனாய் அவர் வெளியே வந்ததினாலே என்று சொல்லுகிறார். எந்த அளவிற்கு பாரத்தை வைத்து தேவன் பார்த்தார், அந்த பாரத்தை எல்லாம் அவரால் தாங்க முடிந்தது. ஆகவேதான் அவர் மற்றவர்களுக்கும் உதவி செய்ய முடியும் என்று இங்கே சொல்லப்படுகிறது. நமக்கு அப்படிப்பட்ட ஒரு குவாலிஃபைட் ப்ரூவன் ஹை பிரிஸ்ட் உண்டு என்பது நமக்கு ரொம்ப ஒரு தைரியத்தை கொடுக்கட்டும். மூன்றாவதாக அந்த பிரதான ஆசாரியன், அவரை குறித்து என்ன வாசிக்கிறோம்? அதே 15 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியன் நமக்கிராமல், பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியன் நமக்கிராமல். இந்த வசனத்தை நீங்கள் யோசிக்கலாம், ஏன் இந்த எழுத்தாளர் இந்த வசனத்தை டபுள் நெகட்டிவாக சொல்லப்பட்டிருக்கிறது? பாருங்கள், என்ன பார்க்கிறோம்? பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியன் நமக்கிராமல், பரிதபிக்க கூடாத நமக்கிராமல். இதை இணைத்தால் அது ரொம்ப சிம்பிளாக நாம் சொல்ல முடியும். எப்படி சொல்ல முடியும்? நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடிய பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். இதுதான் என்னுடைய விளக்கம் என்று சொல்ல. ஆனால் இந்த இடத்திலே எழுத்தாளன் இதை ஏன் இவ்வளவு டபுள் நெகட்டிவாக சொல்லி பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் என்று சொல்வதற்கு காரணம், அந்த இடத்திலே அதனுடைய எஃபெக்ட், அதனுடைய ஆழம், அதனுடைய வல்லமை அதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக. நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார், அவர் நம்மேல் பரிதபிக்க கூடியவர் என்று சொன்னால் போதுமாறு. ஆனால் அவர் சொல்லும் பொழுது நம்மேல் பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய பிரதான ஆசாரியர் ஒப்பிடும் பொழுது இந்த பிரதான ஆசாரியர் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். அவர் நம்மேல் பரிதாபம் பொங்குகிறவராயிருக்கு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தாலே நமக்கு தெரியும். லூக்கா சுவிசேஷத்திலே நம்முடைய ஆண்டவருடைய மனுஷீக தன்மையை வெளிப்படுத்துகிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். A perfect man என்ற நிலைமையிலே தான் லூக்கா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறார். அந்த புத்தகத்திலே தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அவருடைய கம்பேஷன் நமக்கு முழுமையாய் வெளிப்படுத்தி, நீங்கள் அந்த கண்ணோட்டத்திலே லூக்கா சுவிசேஷத்தை படித்து பாருங்கள். You can see a perfect man with a heart of compassion. மனதுருக்கம் உள்ளவர். அதிடத்திலே ஆண்டவர் அநேக இடங்களிலே மனதுருகுகிறதை பார்க்க முடியும். அவருடைய மனதுருக்கம் என்று சொல்லுகிறது, ஒரு ஏதாகிலும் ஒன்றை பார்க்கும் பொழுது அது அவருடைய இதயத்தை பாதித்து அவர் எவ்விதமாய் ரெஸ்பாண்ட் பண்ணுகிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். அவரால் அதன் அர்த்தம் என்னவென்றால், துயரத்தை பார்த்தால், கண்ணீரை பார்த்தால் அவரால் தாங்க முடியாது என்ற அர்த்தம். அதை அவர் பொறுத்து கொள்ள முடியாது என்ற அர்த்தம். இதுதான் என்னுடைய பொருள். இந்த கம்பேஷன், இந்த ஹார்ட் ஆஃப் கம்பேஷன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது என்பது எவ்வளவு நமக்கு நமக்கு நன்மையாயிருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்றால் இப்படி நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு பரிதாபம் காட்ட முடியாத ஒருவர் இருக்குமேயானால், பலவீனர்களாக நாம் செய்கிற நம்முடைய தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் ஒருவரும் இரக்கம் காட்டவே முடியாது. மன கடினம் உள்ளவர் அப்படிப்பட்ட ஒருவர் நமக்கு இருந்தால் நிச்சயமாக நம்முடைய பலவீனங்களிலே அவர் இரக்கம் காட்ட முடியாது. ஆனால் அவரும் நம்மை போல பலவீனப்படுத்தப்பட்டார். நம்முடைய இன்றைய அனுபவங்களை அவர் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில நேரில் சந்தித்தார். எல்லா ட்ரையல்ஸையும் அவர் கடந்து வந்தார். அப்படியானால் என்ன அர்த்தம்? நமக்கு நேரிடுகிற ஏதாகிலும் ஒரு வேதனையை அவருக்கு சொன்னால், அப்படியா, எனக்கு தெரியலையே, இந்த அளவுக்கு வலி இருக்குமா,
இந்த அளவுக்கு அந்த கொடுமை இருக்குமா என்று அவர் திருப்பி கேட்க மாட்டார். கண்ணீரோடு தேவ சமூகத்துல வேதனையோடு புலம்புகும் பொழுது, அந்த வேதனையை பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்லுவார், மகளே மகனே, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், நீ கடந்து போகிற இந்த வேதனை நான் அனுபவித்தவன். ஆனால் நான் அதற்கு ஈல்டாகல. I didn't yield to the sin or yield to the temptation. I could come out victoriously. ஆனா அதனாலே இந்த பலவீனம், இந்த கடினமான பாதை நீ நடப்பதற்கு முன்னதாக நான் நடந்து அனுபவித்த பாதை. ஆகவேதான் உடைய கண்களிலே கண்ணீர் வடிகிறது. காரணம், நம்முடைய வேதனையை, நம்முடைய கஷ்டங்களை அவர் சரியாக புரிந்து கொள்கிறார். என் பிள்ளை இந்த பாதையிலே போகிறார், என் பிள்ளை இந்த சூழலிலே கடினமாய் கஷ்டப்படுகிறார். அது நாம் வாய்விட்டு அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சொல்ல வேண்டும். ஆனால் நாம் அதை சொல்வதற்கு முன்னதாகவே அவருடைய கண்களிலே கண்ணீர் வடியத்தக்கதாக பரிதவிக்கக்கூடிய ஒரு நல்ல நல்ல பிரதான ஆசாரியர். இன்றைக்கு அதை உணரும் பொழுது ஏன் நாம் வேறு இடத்திற்கு போகணும்? நமக்காக திறக்கப்பட்ட கிருபாசனம் இருக்க தேவ செய்து உங்களுடைய பலவீனங்களை எல்லாம் சரியாய் புரிந்து கொண்டு உங்கள் பலவீனங்களிலே உங்கள் மேல் கருணையும் கடாட்சமும் காட்டுகிற, கிருபையை காட்டுகிற அந்த இரக்கமுள்ள பிரதான ஆசாரியரிடத்திலே சென்றடைவோம். இது மூன்றாவது அவருக்கு he is a compassionate and merciful high priest. மூன்றாவதாக நாம் பார்க்கிறது. நான்காவதாக பார்ப்பது, அவர் எப்படிப்பட்டவர்? பாவமில்லாதிருக்கிற, அந்த வசனம் 15 பாவமில்லாதவராயிருக்கிற, பாவமில்லாதவராயிருக்கிற. இதெல்லாம் ஏன் எடுத்து சொல்லுகிறார்? காரணம், பழைய ஏற்பாட்டிலே பிரதான ஆசாரியர்கள் வந்தவர்கள் எல்லாருமே பாவம் செய்த, பாவத்தில் பிறந்து பாவத்தில் வாழ்ந்து பாவத்தில் மரிக்கக்கூடியவர்கள். ஆகவே நம்முடைய பிரதான ஆசாரியர் எப்படிப்பட்டவர்? பாவமில்லாதவர். சாதாரணமாக பாவமில்லாதவருக்கு பாடுகள் வராது, மரணம் வராது. ஆனால் நம்முடைய பிரதான ஆசாரியன் அவர் பாவமில்லாதவராய் இருந்த போதும் நம்மை போலவே பாடுபட்டார். இதற்காக பாடுபடுகிற நமக்காக உதவி செய்கிறதற்காக அவிதமாய் கடந்து போறார். ஆனால் இந்த பாடுகளோ சோதனைகளோ அவரை பாவம் செய்ய வைக்கல. அவர் சின்லெஸ்ஸாக, தூயராக அவர் இன்றும் இருக்கிறார். அப்ப பழைய ஏற்பாட்டு பிரதான ஆசாரியன் தன்னுடைய சகஜீவன்களுக்காக, ஜீவிகளுக்காக அவர் போய் பரிந்து பேசும் பொழுது பாவிக்காக பரிந்து பேசுவது போல இருக்கும். ஆனால் இங்கே பாவி அல்ல, மகா பரிசுத்தராகிய தேவகுமாரன் நமக்காக தேவ சமூகத்திலே பரிந்து பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். பாவம் இல்லாத ஒருவர். இயேசு கிறிஸ்துவினுடைய பாவமற்ற தன்மையை குறித்து அநேக தர்க்கங்கள் இன்றைக்கு உலகத்திலே இருக்கிறது. என்ன தர்க்கம் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். அவருடைய அப்பழுக்கற்ற தன்மை, அவருடைய பாவத்தை பொறுத்த மட்டில் இயேசு கிறிஸ்துவனுடைய பாவமற்ற அப்பழுக்கற்ற அந்த தன்மையை குறித்து அநேக விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினாலும் பாவம் செய்ய முடியும் என்று வாதிடுகிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். காரணம், அவர் மாம்சத்திலே இருந்தார், மனுஷனாக இருந்தார், முழு மனிதனாய் இருந்தார். ஆகவே பாவம் செய்யக்கூடிய எல்லா சூழ்நிலையிலும் அவர் இருந்தார். அவருடைய அந்த அவருடைய தன்மையே அது அவிதமாயிருந்தது என்று சொன்னால், ஆதாம் தேவசாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டார். ஆனால் ஆதாமினாலே பாவம் செய்யவும் முடியும், பாவம் செய்யாமல் இருக்க முடியும். அதுதான் ஆதாமுடைய நேச்சர். ஆகவே ஆதாம் ஒரு சிலை வடிவாக உருவாக்கப்படவில்லை, ரோபோவாக உருவாக்கப்படல. ஏதோ ஒருத்தருடைய கட்டுப்பாட்டுக்கு இயங்கி அவர் கொடுக்கிற கட்டளையின்படியாக இயங்குகிற ஒரு பொம்மையாக ஆதாம் உருவாக்கப்படவில்லை. ஆதாமுக்கு செல்ஃப் ஃப்ரீ வில் கொடுக்கப்பட்டதாக பார்க்கிறோம். ஆதாம் பாவம் செய்யக்கூடும், அவனால் முடியும் என்று நாம் அறிந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவும் அவரை போல, ஆதாமை போல பாவம் செய்யக்கூடியவராய் இருக்கிறார், செய்யக்கூடும் என்று, there is possibility for Jesus Christ to sin என்று இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அப்பழுக்கற்ற தன்மையை கரைபடுத்துகிறவர்களும் இன்று கிறிஸ்தவ உலகத்திலே இருக்கிறார்கள் என்று சொல்வதற்காக இதை சொன்னேன். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முழு மனிதன் தான். அதே சமயத்தில் அவர் முழுமையாய் தெய்வமாய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நான் இதை ஏற்கனவே பல வகுப்புகளிலே சொல்லி இருக்கிறேன். ஆதாமை பொறுத்த மட்டில் ஆதாமால் பாவம் செய்ய he is able to sin.
அவனுடைய தன்மை அப்படியா இருந்தது. he was able to sin. ஆனால் ஆதாம் பாவம் செய்த பின்னதாக அவனுடைய ஜீன்ஸ், அவனுடைய பிள்ளைகளுடைய ஜீன்ஸ் என்று சொன்னால் அந்த ஜெனட்டிக்கலாக பார்க்கப்படுது. ஆதாமுடைய சந்ததிகள் பின்ன எப்படி இருந்தார்கள்? ஆதாம் he was able to sin. ஆனால் ஆதாமின் சந்ததிகள் அவர்கள் பாவம் செய்யாமல் இருக்க முடியாதபடிக்கு மாற்றப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதாம் பாவம் செய்யக்கூடியவராய் முடியும். ஆனால் ஆதாமின் பிள்ளைகள் பாவம் செய்யாமல் இருக்க முடியல. They were not able not to sin. இதுதான் மனித குலத்தினுடைய தன்மை. அவர்கள் நினைத்தாலும் பாவம் செய்யாமல் இருக்க முடியாது. இதுதான் இரண்டாவது. ஆனால் இன்று நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசித்து நாம் ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்து தெய்வ பிள்ளைகளாகும் பொழுது நமக்கு கொடுக்கப்படுகிற தன்மை என்ன தெரியுமா? ஆதாம் was able to sin. அதற்கு பின் வந்தவர்கள் they were not able not to sin. பாவம் அவர்கள் பாவம் செய்யாமல் இருக்க முடியல என்று பார். இன்றைக்கு நம்முடைய நிலைமையை நான் சொல்லுகிறேன். we are able not to sin. நம்மால் பாவம் செய்யாமல் இருக்க முடியும். நமக்கு அதற்குள்ள சாத்தியக்கூறு இருக்கிறது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பொறுத்தமட்டில் அவர் எப்படி இருக்கிறார்? was not able to sin. அவரால் பாவம் செய்ய முடியாது. அவரால் முடியாது. அவர் நினைத்தாலும் செய்ய முடியாது. ஒருவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து நினைத்திருந்தால் பாவம் செய்திருக்க முடியும். he could have sinned if he will for it. அவர் அதற்காக விரும்பினால், நினைத்தால் செய்து. நான் சொல்லுகிறேன், he can never will to sin. அவருடைய அந்த வில், அதிலே ஒருபோதும் பாவம் செய்ய முடியாதபடி உள்ள பரிசுத்த தன்மை கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அந்த இம்பெக்கபிலிட்டி என்று சொல்லுகிற அப்பழுக்கப்பெற்ற தன்மை கிறிஸ்துவுக்குள். அப்படியானால் பாவம் இல்லாதவர் தான் பாடுபடுத்தப்பட்டார். எதற்காக? அவருக்குள் ஏதாகிலும் பாவம் உண்டா என்பதை முழுமையாய் வெளிப்படுத்துவதற்கு ஏதுவாக அவர் அக்னியிலே போடப்பட்டது போல போடப்பட்டார். ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை, பாவம் செய்யவும் முடியாது என்பதை நிரூபணமாக்கப்பட்டார். இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய பிரதான ஆசாரியர் அவர் எப்படிப்பட்டவராயிருக்கிறார் என்பது நமக்கு மிகுந்த ஒரு தைரியத்தை கொடுக்கிறது. பிரியமானவர்களே, இதெல்லாம் சொல்லும் பொழுதெல்லாம் என் மனதில் வருகிறது வேறொன்றும் அல்ல, நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7 சொல்லுவது போல ஒன்றை குறித்தும் கவலைப்படாதிருங்கள், ஒன்றை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். ஒன்றோ ரெண்டோ குறித்து கவலைப்பட வேண்டாம் என்றல்ல, ஒன்றையும் குறித்து கவலைப்பட வேண்டும். Be anxious for nothing. Stop worrying என்று சொல்கிறாரே பவுலடிகள். அதற்கு பின்வருகிற வசனம் நமக்கு நன்றாக தெரியும். நம்முடைய எல்லா தேவைகளையும் எங்கே கொண்டு போகலாம்? கிருபாசனத்திற்கு நேராய் கொண்டு போவார். அந்த கிருபாசனத்திலே நமக்காக பரிந்து பேசுகிற ஒருவர் இருக்கும் பொழுது நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய வேண்டுதல்கள் இதெல்லாம் அங்கே பல வார்த்தைகளாக சொல்லப்படுகிறது. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்திலும் அவ்விதமாய் பிரார்த்தனையை சொல்லும் பொழுது 4ஆக பிரித்து பவுல் சொல்வதை நீங்கள் பார்க்கலாம். இதையெல்லாம் அங்கே கொண்டு போங்க, நீங்கள் அங்கே கொண்டு போய் உட்கார்ந்து நீங்கள் இதை தேவனிடத்திலே சொல்லும் பொழுது என்ன கிடைக்கும் தெரியுமா? கிருபாசனபதி நமக்கு தருகிற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் என்று சொல்லுகிறது. The peace that passeth all human understanding. And the human brain cannot comprehend the peace that you and me enjoy. இது நாம் அனுபவிக்கிறோமா இல்லையா எனக்கு தெரியல. நாம் ஏற்கனவே சொல்லி வந்த பாடத்திலே அந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கும்படியாக ஒரு அழைப்பு கொடுக்க பெற்றது. ஆனால் இன்றும் தெய்வ மக்கள் இந்த தெய்வீகமான இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்பதில்லை. காரணம் என்ன? அவர்களுக்கு கொடுக்கப்பெற்ற திறக்கப்பட்ட கிருபாசனத்தை அவர்கள் அணுகுவதில்லை. இன்றைய உலக கவலைகள் ஏன் நம்மை வாட்டுகிறது? எந்த நேரத்திலும் நம்முடைய மகிழ்ச்சி ஏன் பறிபோகிறது? Why we are unhappy at times? Why we are worrying at times? Only because we are not properly entering into the gates of grace or gates of the throne of grace. நீங்க அங்க போய் உட்கார்ந்து ஆண்டவரை சொல்லிட்டே இருந்து பாருங்க, கவலையெல்லாம் உங்களால் மறக்கபடி தெய்வ சமாதானம் உள்ளத்தை ஆளும் பிரியமானது. இதை நாம் உணர்வோமாக. அவ்விதமாய் நாம் பார்த்தது பாவம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கு. 7ஆம் அதிகாரத்தினுடைய 26ஆம் வசனம் சேர்த்து கொஞ்சம் வாசிக்கலாம். 7:26.
பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற போதும். அப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர். அங்க என்னென்ன வாசிக்கிறோம்? நீங்கள் 5 வார்த்தைகள் அங்கே உங்களுக்கு நன்றாய் சிந்திக்க வேண்டிய வார்த்தை. இதனுடைய பொருள் விளக்கமாக, இதனுடைய எக்ஸ்பிளனேஷனாக தான் அந்த வார்த்தைகளை பின்னால் எழுத்தாளன் ஞாபகப்படுத்துகிறார். ஆகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் நம்முடைய பிரதான ஆசாரியர். He is a competent and qualified. அவர் சோதிக்கப்பட்டு இன்றைக்கு அந்த தகுதியில் இருக்கிறார், அந்த பட்டத்துக்கு வந்திருக்கிறார். ஆகவே you can trust him. அவரை நீங்கள் நம்பலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் நம்முடைய மத்தியஸ்தரை, நம்முடைய பிரதான ஆசாரியரை நாம் நம்பலாம். இந்த இடத்திலே இதை சொல்லிவிட்டு பவுல் பல இடங்களிலே நமக்காக பரிந்து பேசுகிறவரும் அவரே என்று ரோமர் 8 வாசி. நமக்காக பரிந்து பேசு, அந்த வசனத்தை ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸுக்காக வாசிக்கலாம். எபிரேயர் மன்னிக்கும், ரோமர் 8 அதிகாரத்திலே ஒரு நிமிஷம் 34 ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. தேங்க்யூ. அந்த வசனம் மறுபடியும் கொஞ்சம் படிங்க. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர். கிறிஸ்துவே மரித்தவர், அப்புறம் கிறிஸ்துவே அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், அவரே நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. இந்த வார்த்தை கவனித்தால் வேண்டுதல் செய்கிறவர் அவர் என்று சொன்னால் போதுமாறு. ஆனால் ஏன் அப்படி அழுத்தமாய் சொல்லுகிறார்? நமக்காக மரித்தவர், நம் பாவங்களுக்காக நம்மேல் கருணை காட்டி நம்மை மீட்பதற்காக மரித்தவர், நம்மை நீதிமான்களாக்கும்படியாக வல்லமையோடு உயிர்த்தவர், தேவ சமூகத்திலே பரமேறி சென்று வருதுவார் வீற்றிருக்கிறவர் அவரே. வேறு யாரும்? அவரே. யார் மரித்தாரோ, யார் உயிர்த்தாரோ, யார் பரமேறி சென்று உட்கார்ந்தாரோ அவர் தானுங்க. அவரு தான் நமக்காக பரிந்து பேசுகிறார். வேறு யாரும் அங்கே ஒருத்தர் ரெப்ரசன்டேட்டிவா வைக்கல. அவருக்கு பதிலாக நியமிக்கப்பட்ட வேறொருவர் உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசல. ஒரு வழக்கறிஞர் உட்கார வச்சு கூலிக்கு அங்கே மாரடிப்பதற்காக வைக்கல. யார் நம்முடைய நிமித்தமாய் நம்மில் அன்பு கூர்ந்து நமக்காக தம்மை தாம் ஒப்பு கொடுத்து மரித்தாரோ, யார் நமக்காக உயிர்த்தெழுந்தாரோ, யார் நமக்காக தேவ சமூகத்துல இப்பொழுது வலதுவாய் இருக்கிறாரோ அவரே நமக்காக பரிந்து பேசு. இனி நமக்கு என்ன வேணும்? இனி யார் குற்றம் சாட்ட முடியும்? யார் நமக்கு விரோதமாக நியாய தீர்ப்பை செய்ய முடியும்? கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பிரதான ஆசாரியன் நமக்குள்ளபடியால் நாம் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? 2 வசனங்களை வாசிக்கிறோம். நாம் செய்ய வேண்டியது இப்படி இருக்க எபிரேயர் 4:16 முதலாவது வாசிப்போம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். இப்படி இருக்க செய்ய வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்ன? எல்லாம் ஆயத்த நிலையில் இருக்கிறது. இனி நம்ம பொறுப்பு தான். நாம் தேவ சமூகத்திற்கு போகாமல் இருந்தால் கிடைக்க வேண்டியது கிடைக்காது. அல்லது ஏதாகிலும் ஒரு குறை நம்முடைய வாழ்க்கையில வந்து விழுந்தால், நாம் இன்னும் தேவையோடு இருந்தும் நாம் கஷ்டப்பட்டு பிராது செய்து முறுமுறுத்து நாம் கவலையோடு இருக்கக்கூடிய நிலைமை இருக்குமேயானால் தயவாக தெய்வத்தை குற்றம் சொல்லாதீங்க, ஆண்டவரை குறை கூறாதிருங்கள். காரணம், நீங்கள் செய்ய வேண்டிய உங்களுடைய செயலை நீங்க செய்யல. எல்லாம் ஆயத்தனிலும் இருக்கிறது. நாம் ஆண்டவர் ஊமை சொல்லும் பொழுது, ராஜா ஆள் அனுப்பி விருந்து சாலைக்கு ஆட்களை அழைக்கிற ஒரு ஊமையை நீங்கள் படித்திருப்பீர்கள். அது ஊமையில் என்ன? ராஜா எல்லாவற்றையும் விருந்தையும் ஆயத்தம் செய்திருக்கிறார். அங்கே எல்லாம் ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. வாருங்கள், வந்து புசியுங்கள் என்று சொல்லும் பொழுது 103 சாக்கு போக்குகளை சொல்லுகிற கூட்டத்தை நாம் அங்கே பார்ப்போம். இதனால அவர்கள் சொன்னார்கள் நமக்கு தெரியாது. ராஜ விருந்து களைப்பு, ஆனால் அதற்கும் போவதற்கு மனதற்றவர்கள் இப்படி இருக்குமா என்று யோசிக்கலாம். ஆனால் இருந்தார்கள். ஆகவேதான் எழுத்தாளன் சொல்லுகிறார், உங்களுக்கு ராஜ விருந்து ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் பட்டினியாய் வெளியே நிற்கிறோம்? உள்ள வாங்க, உங்களை அழைக்கிறார்.
அந்த நல்லவர்களை அழைக்கிறார். உங்களுக்காக நன்மை செய்கிறவர்களை அழைக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்று 16 வாசித்த பொழுது நாம் படித்தோம். அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், இரக்கம் பெறுவதற்கும் சகாயம் செய்யும் கிருபை அடையும். இரக்கம் பெற சகாயம் செய்யும் கிருபை. இரக்கம், கிருபை, சகாயம், இது நமக்கு அங்கே கிடைக்கும். என்ன செய்தால் போதும்? நாம் தைரியமாய் போங்க. அதன் வார்த்தையின் பொருள் என்ன? தைரியமாய் போவதன் என்று இங்க சொல்வது 2 அர்த்தத்துல சொல்லலாம். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே நமக்கு நன்றாக தெரியும், பிரதான ஆசாரியன் கூட அந்த இடத்திற்கு தைரியமாய் போக மாட்டான். மிகுந்த பயத்தோடு தான் போவான். ஒருவேளை நடுங்குகிற கைகளிலே தான் அந்த இரத்த தாளத்தை பிடித்து கொண்டு அவன் போயிருக்கலாம். ஒருவேளை தல்மூதுகளின்படி, சம்பிரதாய சரித்திரங்களின்படியாக கால்களிலே அவன் சங்கிலி அல்லது சின்ன சங்கிலியோடு தான் உள்ளே போயிருக்கலாம். ஆனால் இன்று அவர் சொல்லுகிறார், அந்த பயம் வேண்டாம். நீங்கள் உள்ளே போவதற்கு தயங்க வேண்டாம். ஏதோ ஒன்று சம்பவிக்கும் என்று தைரியம், அப்படி பயப்பட வேண்டாம். தேவ சமூகத்திற்கு போகும் பொழுது பயம் வேண்டாம் என்று சொன்னால் அலட்சியமாய் போவதென்று அர்த்தம் அல்ல, கவனம் இல்லாமல் போவதென்று அர்த்தம் அல்ல, எப்படியும் போவதென்று அர்த்தம் அல்ல. தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது அங்கு ரெவரன்ஸ் எப்போதும் அவசியமா. We are entering into the Shekinah presence of God. முழங்கால் படியிட்டு நம்முடைய கண்களை மூடி தேவ சமூகத்தை கைகளை ஏறெடுக்கும் பொழுது we are in the very presence, immediate presence of God. அவருடைய கிருபாசனம் நமக்கு முன்னதாக வருகிறதா உணரணும். விளையாட்டுத்தனமாக ஒரு இடத்துல உட்கார்ந்து விளையாட்டுத்தனமாக ஜெபிக்கிற ஜெபங்கள் நிச்சயமாய் கேட்கப்படாது. அது தேவனை அலட்சியப்படுத்துகிறதாக இருக்கு. தேவனுடைய ரெவரன்ஸ், அவருடைய அந்த கிருபாசனம் என்ற வார்த்தைக்கு தமிழ் இங்கிலீஷ்ல என்ன போடப்பட்டிருக்கு? த்ரோனோஸ் என்ற வார்த்தை. த்ரோனோஸ் என்று சொன்ன அர்த்தம் என்ன? இட் ஷோஸ் தி அத்தாரிட்டி, இட் ஷோஸ் தி பவர். அது எதை காட்டுகிறது? அவருடைய சாவர்னிட்டியை காட்டுகிறது. கிருபாசனம் என்ற வார்த்தை மேர்சி சீட் என்ற வார்த்தை அல்ல, த்ரோன் ஆஃப் கிரேஸ். த்ரோன் என்று சொல்லும் பொழுதே ராஜா அமர்ந்திருக்கக்கூடிய இடம். அது மிகுந்த பயத்திற்கு ஏதுவான இடம். தைரியமா யாரும் உள்ளே போக முடியாது. அனுமதி பெற்று உள்ளே போனாலும் கூட ஒரு திகில் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, அது த்ரோன் தான். God of sovereignty, God of authority, God of great power, இதெல்லாம் அங்க இருக்கு. ஆனா நீங்க என்ன செய்யலாம்? நீங்க உள்ள தைரியமாவர். இந்த தைரியம் என்ற வார்த்தைக்கு கான்பிடன்ஸ் என்ற வார்த்தை. கான்பிடன்ஸ். இந்த கான்பிடன்ஸ் நம்முடைய தைரியத்தை எல்லாம் காட்டு. We have received this confidence through the shed blood of our Lord Jesus Christ. யார் அங்கே பிரதான ஆசாரியராக இருக்கிறார்? யார் நமக்காக விருந்து பேசுகிறார்? நமக்காக இரத்தம் சிந்தினவர். அந்த இரத்தத்தை நாம் சார்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த எஃபிகசியை நாம் நம்புகிறோம். அந்த வல்லமையை நாம் நம்புகிறோம். அந்த இரத்தத்தை தெளிக்கப்பட்டவர்களாய், கழுவப்பட்டவர்களாக நாம் இப்பொழுது கடந்து போகும் பொழுது, வா உள்ளே வா, நமக்கு நேராக நீட்டப்படுகிற அந்த பொற்செங்கோல், அந்த செப்டர், எவ்விதமாய் எஸ்தருக்கு நேராக ராஜா நீட்டின செங்கோல் இருக்கிறது அல்லவா? அதிகாரத்தினிடத்தில் இருந்து கொண்டு செங்கோல் நீட்டப்படுகிறது. மகளே, மகனே, என்ன வேண்டும் என்று நம்மை கேட்கிற ஒரு கருணை கடல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நிலைமையிலே நாம் உள்ளே போக வேண்டும் என்று கர்த்தர் பணிக்க. எதற்காக எல்லாம் போகலாம் என்று கேட்டால் ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். 10ஆம் அதிகாரம் 20, 21, 22 வசனம். எபிரேயர் 10, 20, 21, 22. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும், திருமண சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும், உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். போதும். எப்படி நாம் சேரக்கடவோம்? அங்கே தைரியத்தோட சேரக்கடவோம் என்று சொல்லப்படும். இங்கே சொல்லும் பொழுது அந்த தைரியம் எப்படி வந்தது, அங்கே சேரும் பொழுது எப்படி போகணும், இதெல்லாம் விளக்கமாய் சொல்லப்படுகிற இடம். பழைய ஏற்பாட்டினுடைய அடிப்படையிலே இதை விளக்குகிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். ஆகவே தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரி இருக்கிறார். அவர்தான் த்ரோனோஸ், அந்த சிங்காசனம் இருக்கிறார். ஆனால் அவர் நமக்காக இரத்தம் சிந்தி நம்மை நேசித்து மரித்ததினாலே இன்று நமக்கு தைரியம் கிடைத்திருக்கிறது. அங்கே அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய ஒருவரை நாம் சந்திக்க போகிறோம். ஆகவே
பிள்ளைகள் எவ்விதமாய் தகப்பனிடத்திலே அந்த நம்பிக்கையோடு அந்த கான்பிடன்ஸோடு கூட வருவார்களோ அதை போல நாம போகலாம் என்று சொல்லுகிறார் எழுத்தாளன். அங்கே வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லாவிலும் கீழே வாசிக்கும் 23 நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆகவே உள்ளே வா என்று சொல்லி, உனக்கு இரக்கம் வேண்டுமா, உனக்கு கிருபை வேண்டுமா, உனக்கு சகாயம் வேண்டுமா, நான் தருகிறேன் என்று ஒருவர் வாக்கு கொடுத்திருக்க, நீர் உள்ளே செல்லும் பொழுது இல்லை தரமாட்டேன் என்று மறுக்கிறவர் அல்ல. வார்த்தையில் உண்மையுள்ள தெய்வம் நம்மை உள்ளே அழைக்கிறார். இதை நம்முடைய ஜெப வாழ்க்கை இன்னும் ஊக்குவிக்கத்தக்கதாக, the dependence on God, அதை கொஞ்சம் வளர்த்துறதுக்காக நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய சபைகளிலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குறைந்து போன ஒன்று இருக்குமையானால் அது இந்த கிருபாசனத்தை நாடி செல்லுதலால். அங்கு இருப்பவர் is a man, he is the great God. சரிதான், சரிதான், ஒரு காலத்தில் போகவே முடியாது. ஆனால் now that great God is a God of benevolence. benevolence. அப்படிப்பட்ட தெய்வமாய் அவர் இருக்கிறாரே, அது கிறிஸ்துவின் வடிவிலே நமக்கு இருக்கிறார். ஆகவே நாம் என்ன செய்யணும்? உள்ளே போ. அதே சமயத்துல இதே பகுதியில் சொல்ல இன்னொரு ஆணை, இன்னொரு கண்டிஷன், இன்னொரு ஆணை என்ன வருகிறது பாருங்கள். அதனுடைய 4:14 படிப்போம். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். இரண்டாவது, ஒன்று, நாம் தைரியமாய் உள்ளே செல்வோம். இரண்டாவது, அங்கு வாசிக்கிறோம், உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நாம் பண்ணின அறிக்கை. நாம் என்ன அறிக்கை பண்ணினோம்? இந்த எழுத்தாளன் அவர்களுக்கு ஏற்கனவே பண்ணுகிற அறிக்கை பற்றி சொல்லி இருக்கிறார். வாசிக்கலாம் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். நாம் அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியரும் அப்போஸ்தலருமாகிய கிறிஸ்து இயேசு. நாம் அறிக்கை பண்ணுகிறோம். எதை அறிக்கை பண்ணுகிறோம்? இயேசு கிறிஸ்து யார்? அவர் அப்போஸ்தலரும் அதே சமயத்திலே அவர் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிறார் என்று we make it come public. அதை நாம் வெளிப்படுத்துகிறோம். நம்முடைய அந்த உள்ளத்தின் ஆழத்தில் வைத்திருக்கக்கூடிய விசுவாசத்தை அறிக்கையிடுகிறோம். we confess என்று சொல்லுகிறார். அப்படி என்ன அர்த்தம்? மனசுக்குள்ள நம்புற விஷயம் தான், ஆனா அது இப்போ எல்லாருக்கும் தெரியப்படுத்தி கொண்டே இருங்கள். அதுல என்ன வாசிக்கிறோம்? தைரியமாய் உள்ளே பிரவேசிக்கணும், ஆனா உறுதியாய் பற்றி கொண்டு, அந்த அறிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ளணும். அந்த உறுதியான நம்பிக்கை பற்றி கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை எல்லாருக்கும் சொல்லணும். பப்ளிக்கா அதை அறிவிக்க வேண்டும். நாம் யாரை அறிக்கை செய்கிறோம் அவரை 4 பேர் தெரியணும்னு அர்த்தம். நம்முடைய பற்றுதல், நம்முடைய விசுவாசம், நம்முடைய இந்த நம்பிக்கை எல்லாரும் அறியத்தக்கதாக இருக்க வேண்டும். நாம் உள்ளே போவதற்கு முன்னதாக இவர்கள் ஏன் உள்ளே போகிறார்கள்? அவர்கள் உள்ளே போகும் பொழுது அங்கே ஒரு பிரதான ஆசாரியர் அவர்களுக்காக இருக்கிறார். அவர் அவர்கள் மேல் பரிதாபம் காட்டுகிறவர். அவர் பாவம் இல்லாதவர், ஆனாலும் பாடுபட்டவர். ஆகவே பலவீனங்களிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு பலவீனத்தின் நடுவிலே பலத்தை கொடுக்க முடியும். அந்த பலவீனத்தை அவரும் அறிந்திருக்கிறதுனாலே நிச்சயமாய் உதவி பெற முடியும். எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் கடந்து போகிறவர்களுக்கு அங்கே சகாயமும் அங்கே இரக்கமும் கொடுக்கிற தெய்வம் அங்கே இருக்கிறார் என்று 4 பேர் உள்ளே வெளியிருந்து சொல்லுவாங்க. ஏன் இவங்க உள்ள போறாங்க? இவங்களுடைய நம்பிக்கையை பாருங்க, இவங்களுடைய தைரியத்தை பாருங்க. யாரும் செல்ல முடியாத இடத்திற்கு இவ்வளவு தைரியமாய் போவதற்கு என்ன காரணம்? அப்படிப்பட்ட பிரதான ஆசாரியரை தான் அவர்கள் அறிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள். ஆகவே இந்த வசனத்தோடு இணை வசனமாக ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். எபிரேயர் 3:1 10:23 வாசித்த வசனம், ஆனால் மறுபடியும் வாசிக்கலாம். 10:23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. ஏற்கனவே நாம் இந்த வசனத்தை வாசித்தோம். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவுள். பாருங்கள், இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. பாருங்கள், நாம் எதை நம்பி அறிக்கையிடுகிறோமோ அது உறுதியான அஸ்திபாரத்தில் இருக்கிறதா, அல்லது ஏதாவது ஒரு சூழ்நிலை நெருக்கத்தினால வரும் பொழுது நாம் தடுமாறுகிறோமா, அல்லது நம்முடைய அந்த விசுவாசம் குன்றி போகிறதா? கூடாது. நாம் யாரை விசுவாசித்திருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம்.
பவுலடிகள் தன்னுடைய இறுதி நிருபம் 2 தீமோத்தேயுவிலே சொல்லுகிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அது எவ்வளவு பெரிய ஒரு அறிக்கை, எவ்வளவு பெரிய ஆழமான அறிக்கை. அவ்விதமாய் அவர் அந்த அறிக்கையை செய்யும் பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் அவர் நம்பி இருக்கிற தெய்வத்தை அவர்களும் அறிவார்கள், பின்பற்றுவார்கள், அந்த நம்பிக்கை வைப்பார்கள். ஆகவேதான் பேதுரு சொல்லும்பொழுது சொல்கிறார், உங்களில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை குறித்து யாராவது ஒருவர் ஏதாகிலும் கேட்டா எப்படி பதில் சொல்லணும்? சந்தேகத்தோடு அல்ல, ஒரு விதமான தயக்கத்தோடு அல்ல, அல்லது என்றுள்ள வார்த்தை சொல்லாமல் தெளிவாக உங்களுடைய நம்பிக்கையை குறித்து நீங்கள் சாட்சி சொல்ல வேண்டும். இது ஆழமான ஒரு அனுபவமாய் மாறட்டும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில தடுமாற்றங்கள் வராதபடி, இருமனமுடையவன் தன்னுடைய வழிகளிலே நிலையற்றவனாயிருப்பது இராமல் நாம் கிறிஸ்துவையும் அவருடைய ஊழியங்களையும் அவருடைய பதவிகளையும் அறிக்கை செய்யும் பொழுது நாம் தடுமாறவே கூடாது. உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆகவே 2 காரியங்கள் இந்த இடத்திலே பவுல் நமக்கு அல்லது எழுத்தால் நமக்கு ஞாபகப்படுத்துகிறதை பார்க்க முடியும். இப்பொழுது நாம் அடுத்ததாக 5ஆம் அதிகாரத்துடைய முன்னுரைக்கு போக விரும்புகிறேன். 5ஆம் அதிகாரம், அதனுடைய 5ஆம் அதிகாரத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது என்பதை மட்டும் இன்றைக்கு நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். 5ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்கள் அது எதை காட்டுகிறது? உலக பிரகாரமான உலகத்துக்குரிய ஒரு பிரதான ஆசாரியனுடைய தகுதிகள் என்ன, அதான் அதை முதல் சொல்லுகிறார். அதாவது ஆரோனிக் பிரீஸ்ட்ஹுட்னுடைய தகுதிகள், the qualification of a earthly high priest. அதான் 1 முதல் 5 வரைக்கும் உள்ள 4 வரைக்கும் உள்ள வேத பாகங்கள். தொடர்ந்து 5ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வரைக்கும் சொல்லுகிற இடத்துல there is a comparison என்று சொன்னால் என்ன எழுத்தாளர் சொல்கிறார்? how greater is Christ than Aaron. ஆரோனை விட கிறிஸ்துவென்னும் மகா பிரதான ஆசாரியர் எவ்வளவு மேன்மையானவர் என்று சொல்லுகிறார். அதாவது அங்குதான் ஆரோனை விட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பெரியவர் என்று சொல்வதற்காக அந்த ஒரு கம்பாரிசனை அவர் கொண்டு வந்து நிறுத்துகிறார். இந்த புத்தகம் நாம் படித்தோம் அல்லவா? இந்த ஆரம்ப பக்கங்களில் எல்லாம் கம்பாரிசனை தான் கொண்டு வருகிறார். யாரோடு முதல் கம்பேர் பண்ணினார் கிறிஸ்துவை என்பதை நாம் படித்து முடித்தோம். முதலாவதாக தீர்க்கதரிசிகளோடு கம்பேர் பண்ணுகிறார், தீர்க்கதரிசிகளை விட மேலானவர். இரண்டாவதாக பணிவிடை ஆவிகள் என்று சொல்லக்கூடிய அந்த தேவதூதர்கள் மேன்மையானவர்கள், அவர்கள் மகா பிரதானமானவர்கள், பரலோகத்தை பொறுத்த மட்டில் முக்கியமானவர்கள். ஆனால் அவர்கள் யார் என்று கேட்டால், சிங்காசனத்தில் வீற்றிருக்கக்கூடிய தேவகுமாரனுடைய பாத சுவட்டிலே நின்று உண்டு, பாதத்தில் நின்று உண்டு பணிவிடை செய்கிற ஆவிகள் என்று எழுத்தாளர் சொல்லி கிறிஸ்துவை எஜமானனாகவும் இந்த தேவ தூதர்களை பணியாட்களாகவும் அவர் சித்தரிக்கிறதை பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரத்தில் பிரவேசிக்கும் பொழுது ஆதாமை விட அவர் பெரியவர். ஆதாமை விட எந்தெந்த நிலைமையில் அவர் பெரியவராயிருக்கிறார். ஆதாம் கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டப்பட்டவராய் ஒரு காலத்தில் காணப்பட்டவர், அந்த மகிமையெல்லாம் இழந்தார். ஆனால் நம்முடைய ஆதாமுடைய தன்மையிலே தேவசாயிலாக பூமியில் பிறப்பெடுத்த இயேசு கிறிஸ்துவானவர் ஆதாம் செய்ய முடியாததை, ஆதாம் எங்கே தோற்றாரோ அந்த இடத்தில் ஆதாமினுடைய ஸ்தானத்தில் நின்று கொண்டு ஆதாம் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடித்த ஆதாமாக இருக்கிறார் என்று அவர் வெளிப்படுத்தினார். தொடர்ந்து வந்த பகுதி 3ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது மோசேயை குறித்து சொன்னார். அவர் மோசேயை விட பெரியவர். 4ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது யோசுவாவை விட பெரியவர். யோசுவா அவர் அநேகரை வழிநடத்தி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே கொண்டு போய் சேர்த்தார், சுதந்திர வீதங்களை பங்கிட்டு கொடுத்தார். ஆனால் இளைப்பாறுதலுக்கு பிரவேசிக்க செய்ய முடியல என்று வாசிக்கிறோம். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ என்று சொல்லி யோசுவாவை விட அவர் பெரியவர் என்று இப்பொழுது வாசித்த வசனத்துக்கு வரும் பொழுது அவர் யார்? ஆரோனை விட அவர் பெரியவர். இப்படி பெரியவர் என்று சொல்லிக் கொண்டு போகிற ஒரு புத்தகம் தான் எபிரேய நிருபம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட தம்மை குறித்து சொல்லும் பொழுது இதை சொல்லி இருக்கிறார், பல இடங்களிலே சொல்லி. குறிப்பாக நான் வாசிக்கக்கூடிய மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம், அதிலே 3 இடத்திலே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகள் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், சாலமோனிலும் பெரியவர். இரண்டாவதாக யோனாவை விட பெரியவர், அந்த 12ஆம் அதிகாரம்.
மூன்றாவதாக சொல்லப்படுது ஆலயத்தை விட பெரியவர் என்று சொன்னால் ஆரோனை விட பெரியவர். அப்படியானால் இயேசு கிறிஸ்து யார் என்று கேட்டால் அவர் முதலாவதாக மன்னிக்கவும், அவர் முதலாவதாக மன்னிக்கவும் சாலமோனை விட, சாரி எனக்கு திடீர்னு மறதி வந்தது, சாலமோனை விட பெரியவர். அகிலம் போற்றுகிற ஞானியாகிய அரசனாகிய சாலமோனை விட நம்முடைய ஆண்டவர் ஞானத்திலும் எல்லா மகிமையிலும் பெரியவர். இரண்டாவதாக தீர்க்கதரிசிகளிலே ஆண்டவருடைய கட்டளையை முழுமையாய் கீழ்ப்படிந்த தீர்க்கதரிசியாகிய யோனாவை விட அவர் பெரியவராயிருக்கிறார். நான் அப்படி சொல்லும் பொழுது யாரும் சங்கடப்படக்கூடாது. யோனா கீழ்ப்படியாமல் போனான் சரிதான், ஆனா உண்மையா முழுமையா யோனா கீழ்ப்படிந்தார். அப்படிப்பட்ட அந்த யோனா தீர்க்கதரிசியை விட அழிந்து போகிற லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை குறித்து கரிசனை கொண்டு அங்கே சென்று தேவ சித்தத்தை நிறைவேற்றின யோனாவை விட பெரியவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ராஜாவை விட பெரியவர், தீர்க்கதரிசியை விட பெரியவர். மூன்றாவது சொல்கிறார் ஆரோனை விட பெரியவர், ஆசாரியனை விட பெரியவர். பழைய ஏற்பாட்டிலே அபிஷேகம் பண்ணப்படுகிற மூவர்கள் இருந்தார்கள். ஒன்று ராஜாக்கள், அவர்கள் தேவனுடைய அபிஷேகம் பெற்றுதான் ராஜா ஊழியத்தை செய்ய முடியும். இரண்டாவதாக அங்கே சொல்லப்படுகிற தீர்க்கதரிசிகள், அவர்கள் அபிஷேகம் பெற்றுதான் தீர்க்கதரிசிகள் ஆக்க முடியும். மூன்றாவதாக அங்கே ஆசாரியன் ஆரோன், அவனும் அபிஷேகம் பெற்றுதான் ஆசாரியன் ஆக முடியும். ஆனால் கர்த்தர் அங்கேயே சொல்லுகிறார் நான் இவர்களை விட பெரிய, தானே சொல்லுகிறார். அந்த தன்மையை தானே கிளைம் பண்ணுவது போல இருக்க, இப்படி இருக்க வேதமும் அவருக்கு சாட்சி கொடுக்க, அவரே தன் வாயாக தன்னை குறித்து சாட்சி கொடுக்க, இந்த கிறிஸ்துவை நாம் என்ன சொல்லும், இவரை குறித்து என்ன நினைக்கிறோம் என்ற கேள்வியோடு நான் இன்றைக்கு நிறைவு செய்கிறேன். நேரம் இருக்கா? டைம் இருக்கா? ஒரு 3 minutes இருக்கு. 3 minutes இருக்கு. ஜஸ்ட் அந்த 3 minutes இருக்கு இல்லையா? சரி, அதுல அந்த வசனத்தை மட்டும் வாசி. 5:1 முதல் 4 வரைக்கும். அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். தானும் பலவீனமுள்ளவனானபடியினாலே அறியாதவர்களுக்கும் நெறிதப்பி போனவர்களுக்கும் இரங்கத்தக்கவனாய் இருக்கிறான். அது நிமித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதாய் இருக்கிறது. மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. 4வது வரைக்கும் போதும் வாசித்தோம் இல்லையா? ஓகே, அப்போ இந்த இடத்துல நாம் அடுத்த வாரம் தொடர்ந்து சிந்திக்கலாம். ஆனாலும் நான் இந்த குறிப்புகளை மட்டும் சொல்லி, முதலாவதாக நம்முடைய இந்த மனித பிரதான ஆசாரியர்கள் யாராய் இருக்க வேண்டும்? அவர்கள் முதலாவது மேன் வித் ஃபிளஷ் அண்ட் பிளட், மாம்சத்தில் இருக்கிறவர்களா இருக்கணும், மனுஷர்களா இருக்கணும்னு அர்த்தம். அதனால வேற ஒண்ணும் இல்லை. பிரதான ஆசாரியன் ஆக வேண்டுமானால் முதலாவது அவன் மனுஷனா இருக்கும். இரண்டாவதாக அவன் பிரதான ஆசாரியன் ஆக வேண்டுமானால் அவன் தேவனால் ஏற்படுத்தப்பட வேண்டும். He should be appointed by God. தேவனால் ஏற்படுத்தப்பட வேண்டும். மூன்றாவதாக அவனுடைய தன்மை, he should able to show mercy. அவன் இரக்கம் காட்டக்கூடியவனாய் இருக்க வேண்டும். இந்த 3 தான் பழைய ஏற்பாட்டில பிரதான ஆசாரியன் ஆவதற்குள்ள தகுதியாய் கணக்கிடப்பட்டது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த நாளிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் எல்லா தகுதியும் பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த கிருபாசனத்திற்கு நாம் கடந்து போவதிலே தயங்க வேண்டாம், தைரியமாய் கிட்டி சேருவோமாக. அப்படிதான் வாசிக்கிறோம். 16 வாசிக்கும் பொழுது தைரியமாய் கிருபாசனத்திலே சேர கடவோம். சேருங்கள் என்றல்ல, சேருங்கள் என்று சொன்னால் அது அர்த்தம் வேறு. இங்கே எழுத்தாளரும் சேர்ந்து சொல்கிறார், நாம் யாவரும் ஒன்றாக சேர கடவோம். என்னுடைய வார்த்தைகளை கேட்ட நீங்களும் சொன்ன நானும் இன்று தேவ சமூகத்திலே சேர கடவோம். சேர வாய்ப்புகள் இருக்கிறது, அதற்குள்ள பதவியும் கிடைத்திருக்கிறது. பயன்படுத்துங்கள், நன்மை அடையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா.